ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 24வது பாடல் பார்க்க போறோம். சூடக அரவு உரள் சூலக் கையினள் காடு ஊரை வாழ்க்கையள் கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆடவர் கண்ணில் காண்பரேல் பெண்மையை அவாவும் தோழினாய். ஆண்களும் உன்னை காண்பாராயின் பெண் தன்மையை விரும்ப தகுந்த தோளாற்றல் உடையவனே. சூடகம் அரவு உரள் சூலக் கையினள் கையணியாக பாம்புகளை உடையவள், சூலத்தை ஏந்தி இருக்கக்கூடியவள். காடு ஊரை வாழ்க்கையள் இவ்வனத்தில் வாழும் வாழ்க்கை உடையவள். அச்சழக்கி நாமம் தாடகை என்பது. அத்தகைய இக்கொடியவளது பெயர் தாடகை என்பதாம். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுலயும் விஸ்வாமித்திரர் இது யாரு எப்பேற்பட்ட ராட்சசி இந்த தாடகை அப்படின்னா அந்த தாடகையினுடைய வர்ணனை தான். அதுல சூடக அரவு உரள் அப்படின்னு சொல்றாருல, அதுல சூடகம் அப்படின்னா கையில் அணியக்கூடிய ஒரு அணி, வளையல் மாதிரி. அந்த சூடகம் அரவுன்னா அரவம் அரவு இது எல்லாமே பாம்பை குறிக்கும். அதனால சூடக அரவு உரள் அப்படின்னா பாம்பை வளையல் மாதிரி கையில மாட்டிக்கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூலம் கையினள் அப்படிங்கிற சூலம் கையினள்ங்கிறத சூலக் கையினள் அப்படின்னு 2 விதமா பொருள் சொல்லலாம். சூலம் கையினள் அப்படின்னு சொன்னா கையே சூலம் மாதிரி இருக்கு, அப்பேற்பட்ட வலிமை பொருந்தியதாக இருக்கு அப்படின்னு பொருள். சூலக் கையினள் அப்படின்னா சூலத்தை கையில் ஏந்தி இருப்பவள் அப்படின்னு பொருள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவகுமார் அப்படிங்கறதுல இக்கு சேர்க்கக்கூடாது, சிவகுமார் தான் அது. ஒற்றெழுத்து சேர்த்தா அது சிவனின் மகன் குமரன் முருகன் அப்படின்னு அர்த்தமாயிடும். சிவகுமார் அப்படின்னு இக்கு சேர்க்காம சொன்னா அது சிவனாகிய குமரன், சிவன் வேற குமரன் வேறன்னு அர்த்தம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பொருள். அதனால இக்கு சேர்க்காம தான் எழுதணும். அந்த மாதிரி இந்த இடத்துல சூலம் கையினள் அப்படின்னா கையே சூலம் தான், அப்பேற்பட்டவன் இது தன்மை அப்படின்னு அர்த்தம். சூலக் கையினள் அப்படின்னு சொன்னா சூலம் ஏந்தியவள் அப்படின்னு பொருள். அதே மாதிரி காடு உரை வாழ்க்கையள் அப்படின்னு வர்ற இடத்துல உரை வாழ்க்கை அப்படிங்கிறது வினைத்தொகை. உறைந்த வாழ்க்கை, உரைகின்ற வாழ்க்கை, உரையும் வாழ்க்கை, அப்படி 3 காலத்துல அங்கே காட்டிலேயே தான் வசிக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால வினைத்தொகை கொண்டு அவர் வர்ணிக்கிறாரு. அதே மாதிரி சழக்கி நாமமே, தாடகை என்பது அச்சழக்கி நாமமே. நாமம்னா பேரு. சழக்கு அப்படிங்கிறது அதாவது சட்டத்துறையில 2 விஷயம் இருக்கு. நம்ம வழக்கு சழக்கு அப்படின்னு. சட்டத்தின் முன் எது எடுபடுமோ, எது சட்டத்துல செல்லுபடியாகுமோ அதுக்கு பேர் வழக்கு. எது சட்டத்தின் முன் இருக்காதோ அதற்கு பேரு சழக்கு. ஏன்னா சழங்குதல் அப்படின்னா தளர்தல் அப்படின்னு ஒரு பொருள். அதாவது நிக்காது, சட்டத்தின் முன் நிக்காது அப்படின்னு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இப்ப குட் கேஸ் முன்னாடி போகுது கோர்ட்ல, அது குட் கேஸ் இது பேட் கேஸ்னு ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்க வேண்டியிருக்குல்ல. ஆனா தமிழ்ல அப்படி இல்ல, வழக்கு சழக்குன்னு அதுக்குன்னு தனி சொல்லே இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க அச்சழக்கி நாமமே அப்படின்னா சழக்கி அப்படிங்கிறது அது ரொம்ப கொடியவள். அது இல்லீகல்னு நம்ம எப்படி கோர்ட்ல வழக்கு சழக்குங்கிறது இல்லீகல், அது செல்லாது அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக கொடிய விஷயங்களை செய்பவள் அப்படிங்கிறதுனால சழக்கி அப்படின்னு சொல்றாரு. கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் அப்படின்னு வருது இல்ல, அதுல அந்த இடத்துல அதாவது பெண்மையை பார்க்கக்கூடிய ராமனை பார்க்கக்கூடிய ராமனுடைய தோளாற்றலை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்மையை நம்ம பொண்ணா பிறந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். அந்த அவாவுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். அப்படி விரும்பக்கூடிய தன்மை கொண்ட ராமனே அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சூக்ஷமம் இதுக்குள்ள இருக்கு. கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராசலீலா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கிருஷ்ணர் கோபியர்களுடன் ஆடுவது, கொண்டாட்டம் செய்வது அப்படிங்கிறது, அது ராசலீலான்னு அதுக்கு பேரு.
அந்த இடத்துல கோபியர்கள்னா ஏதோ ஆம்பளை பொம்பளை, கிருஷ்ணன் ஆம்பளை கோபியர் பொண்ணு அப்படின்னு நம்ம லௌகீக விஷயத்துல அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்னன்னா கிருஷ்ணன் ஒருவனே இது புருஷன், மத்தவங்க எல்லாருமே பெண் அப்படிங்கிற பாவத்துல அந்த ராசலீலாவை சொல்லுவாங்க. அதை ஒப்பிடும் விதமாக தான் இங்க கம்பர் என்ன சொல்றாரு, ஆண்களே உன்னுடைய தோளாற்றல் பார்த்து பெண்களாக ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாருல. அது அப்பேற்பட்ட கண்டவர்கள் விரும்பும் தோளாற்றல் உடையவன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண் பெண் அடங்க அனைத்து எல்லாருமே பெண்ணு தான், கிருஷ்ணனை தவிர மத்த எல்லோருமே பெண்கள் தான் அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து சொல்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சூடக அரவு ஊரல் சூலக் கையினள் காடு உரை வாழ்க்கையள் கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.